அனைவருக்கும் வணக்கம். நான் காயத்ரி கிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம இட்லி அரிசி வெந்தயத்தை வச்சு ஒரு அருமையான ஹெல்த்தி டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பார்க்கலாம். இந்த டிஃபன் ரெசிபி பண்ணுறதுக்கு தேவையானது எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த சைஸ் டம்ளரில் 2 டம்ளர் இட்லி அரிசி எடுத்துருக்கோம். 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட வெந்தயம் எடுத்துருக்கோம். இவ்வளோ தான் தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போ ஊற போடுறதுக்கு இங்கே ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம். அதில் நம்ம எடுத்து வச்ச 2 டம்ளர் இட்லி அரிசி சேர்த்துடலாம். தனித்தனியாக தான் நம்ம ஊற போட்டுக்கணும். இங்கே இன்னொரு பேசினில் 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை ஆட் பண்ணிடலாம். இப்போது ரெண்டையுமே நம்ம வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அரிசியை வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள், மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுருக்கோம். அதே மாதிரி வெந்தயத்தையும் தனியாக வாஷ் பண்ணி தண்ணி விட்டுருக்கோம். இப்போ இந்த ரெண்டையுமே நம்ம மூடி வச்சிடலாம். ரெண்டுமே ஒரு 5 ஹவர்ஸ் ஊறட்டும். இப்போ கரெக்டாக 6 ஹவர்ஸ் ஆயாச்சு. பாருங்கள், நம்மளோட இட்லி அரிசி அருமையாக ஊறியிருக்கு. அதே மாதிரி வெந்தயம் பாருங்கள் சூப்பராக ஊறி வந்திருக்கு. வெந்தயம் ஊறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த அளவுக்கு ஊறி வரணும். இப்போ இதை எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இன்றைக்கி நாங்கள் கிரைண்டரில் தான் அரைச்செடுக்க போகிறோம். நீங்கள் மிக்ஸி ஜார்லேயும் அரைச்சிக்கலாம். ஆல்ரெடி இட்லி தோசை மாவு அரைச்ச கிரைண்டர் தான், அதனால் அதிலே இப்போது வெந்தய இட்லிக்கு நம்ம ஃபஸ்ட்டு வெந்தயத்தை தனியாக தான் நம்ம அரைச்செடுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம இட்லி அரிசியை போடலாம். ஃபஸ்ட்டு வெந்தயத்தை போட்டுப்போம். வெந்தயம் பாருங்கள் கொஞ்சம் அரைப்பட்டு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம ஊறின வெந்தய தண்ணியில் அவ்வளோ சத்து இருக்கும். அதை தெளிச்சே நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். வெந்தயத்தை நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. எவ்வளோ ஃப்ளஃபியாக மாவு வந்திருக்கு பாருங்கள். வெந்தய தண்ணியை வேஸ்ட்டு பண்ணாமல் தெளித்து அரைச்சிக்கோங்க. வெந்தயம் ஒன்று கூட முழுசாக இருக்கக்கூடாது. எல்லாமே பாருங்கள் இந்த மாதிரி அரைஞ்சி வந்திருக்கணும். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா கசக்கும். இப்போ இதை சூப்பராக அரைச்சாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சிடலாம். வெந்தயத்தை அரைச்சி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டோம். மாவு அருமையாக ஃப்ளஃபியாக வந்திருக்கு. இப்போ அடுத்தது நம்ம இட்லி அரிசியை போட்டு அரைக்கலாம். இட்லி அரிசி அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கிரைண்டரில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம ஊர்ன இட்லி அரிசியை சேர்த்துப்போம். அடியில் கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டு அரிசி போட்டால் சிக்கிக்காமல் அரைப்பட்டு வரும். அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறோம். இட்லி அரிசியை அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், நைஸாக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி லேசாக ஒரு கொரகொரப்பாக தான் நம்ம அரைக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் இட்லி பண்ணும்போது. இப்போ இந்த மாவையும் நம்ம பாத்திரத்தில் வலிச்சு எடுத்துடலாம். இட்லி அரிசி அரைச்ச அதே மாவையும் பாருங்கள் இந்த வெந்தயத்தோடு நம்ம சேர்த்தாச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். உப்பை சேர்த்துட்டு கையை வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணால் இட்லி சூப்பராக வரும். பாருங்கள், இந்த மாதிரி பர்ஃபெக்டாக இருக்குது நம்மளோட ரெசிபி. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெந்தயத்தில் இந்த மாதிரி நம்ம இட்லி செய்யும் போது வெந்தயத்தோட அவ்வளோ மருத்துவ குணங்களும் நமக்கு சேரும். மாவை நம்ம பொங்க விட போகிறோம். நாங்கள் எடுத்த பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அளவுக்கு மாவு இருக்குது. அதனால் நான் இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். மாவு பொங்குச்சுன்னா இன்னும் ஜாஸ்தியாக வரும். அதனால் வேறு எதுக்கும் மாற்றி வச்சிடலாம். கன்சிஸ்டன்சி சரியாக இருக்குது. இந்த அளவுக்கு தான் இருக்கணும், திக்காக. மூடி வச்சிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரம் இந்த மாவு புளிக்கட்டும். நைட் அரைச்சிங்கன்னா காலையில் ப்ரிப்பேர் பண்ணலாம். மூடி வச்சுருவோம், ரெடி ஆகட்டும். சட்னி தான் நம்ம இன்றைக்கி சைட் டிஷ்க்கு ரெடி பண்ண போகிறோம். கடாயில் பாருங்கள் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுருக்கோம். எண்ணெய் ஹீட்டானதும் 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பருப்பெல்லாம் செவக்க வறுபட்டு வரட்டும், சேர்த்து கலந்துக்கலாம். பருப்பெல்லாம் செவக்க வறுபட்டாச்சு. ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சிடலாம். அதே கடாயிலேயே சின்ன குடமிளகாவில் 1 குடமிளகாயை கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். 1 தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். 2 பச்சை மிளகா, உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பச்சை மிளகா பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுப்போம். குடமிளகா, தக்காளி பழம் எல்லாமே வேகணும். 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. இப்போ இதை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். உப்பு மஞ்சள் பொடியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இந்த தக்காளி பழம், குடமிளகா எல்லாமே கொஞ்சம் வேகட்டும். தக்காளி பழம், குடமிளகா எல்லாமே சேர்ந்து வதங்கி வந்தாச்சு. இப்போ அதை தனி பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க.
இப்போ இது ரெண்டுமே ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைக்கலாம். வறுத்ததெல்லாம் கூலாக எடுத்து மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு நம்ம வறுத்த பருப்பை உள்ளே சேர்த்துடலாம். இதை மட்டும் ஒரு தடவை சுற்றிக்கலாம். பருப்பை ஒரு சுற்றி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம வதக்கின குடமிளகா, தக்காளி பழம் அது எல்லாத்தையும் உள்ளே ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிப்போம். சட்னி அரைச்சி சர்விங் பவுலுக்கு மாற்றியாச்சு. நம்மளோட குடமிளகா, தக்காளி பழம் சேர்த்த சட்னி ரெடி ஆயாச்சு. இந்த டிஃபனுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ கரெக்டாக ஒரு 12 hours கிட்ட ஆயிருக்கு. பாருங்கள் மாவு எவ்வளோ அருமையாக மேலே அப்படியே பொங்கி புளிச்சு வந்திருக்கு அப்படின்னு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோ அருமையாக இருக்குது. அடி ஒட்டா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட தண்ணி விட்டுட்டோம். தேவையான அளவு நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். இப்போ நம்ம இட்லி விட ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள் இட்லி பிளேட்ஸில் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கோம் இட்லி ஒட்டாமல் வரதுக்காக. இப்போ இதில் நம்ம ஒரு கரண்டியாக ஆட் பண்ணிடலாம். நிறைய ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் இருக்குது. வெந்தயம் சேர்த்து பண்ணுறதுனால குழந்தைங்களுக்கெலாம் கொடுக்கலாம். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். 2 இட்லி பிளேட்டில் செட் பண்ணி வச்சாச்சு. இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சு தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் பிளேட்ஸை உள்ளே இறக்கி வச்சிடலாம். மூடி வச்சிடலாம். ஒரு 5 to 7 minutes இட்லி ரெடி ஆகட்டும். 5 to 7 minutes இட்லி வந்து ரெடியாக இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம். எவ்வளோ உப்பி பாருங்கள். பர்ஃபெக்டாக நம்மளோட இட்லி வந்திருக்கு. இப்போ இந்த இட்லி கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இட்லி எல்லாம் நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டோம். ரொம்பவே சூப்பராக நம்மளோட இட்லி வந்திருக்கு. பாருங்கள் ஒரே ஒரு இட்லியை மட்டும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். உள்ளே வந்து அருமையாக வெந்து சூப்பராக ரெடியாக இருக்குது. இதே ரேஷியோவில் போட்டு பண்ணுங்கள். கண்டிப்பாக சூப்பராக வரும். அதுக்கு சைட் டிஷ்க்கு நம்ம ரெடி பண்ண குடமிளகா, தக்காளி பழம் 2 சேர்த்து ஒரு சட்னி அரைச்சிருக்கோம். சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நாங்கள் டிஃபன் சாம்பாரும் பண்ணியிருக்கோம். நீங்கள் டிஃபன் சாம்பாரை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே இந்த வெந்தய இட்லியை இந்த சட்னியோடு ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.